விஜய் சாரோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கோட் திரைப்படம் உருவாகி வருவதும் அந்த திரைப்படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்க ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதும் மேலும் கோட் படத்துடைய படப்பிடிப்பு தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டிருக்க நிலையில அந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கடந்த சில வாரங்களாக ரஷ்யாவிலுமே நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில இன்று நடைபெற்ற வரும் மக்களவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக ரஷ்யாவில் இருந்து கிளம்பி வந்த விஜய் சார் தற்போது ரஷ்யாவிலிருந்து வழக்கமாக துபாய் வந்து அதன் பின்புதான் சென்னைக்கு வர முடியும். ஆனால் தற்போது துபாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால அங்கு விமானம் சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டு இதனால மாஸ்கோ வந்து அங்கிருந்து சென்னைக்கு வந்திருக்காரு நம்ம தளபதி. ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்பதற்காக சுமார் 12 மணி நேரம் விமான பயணம் மேற்கொண்டு சென்னைக்கு வந்ததாகவும் இன்று காலை சென்னை வந்த அவர் வீட்டுக்கு வந்தவுடனே வாக்களிக்க கிளம்பியிருக்காராம். கடந்த முறையுடைய தேர்தலின் பொழுது சைக்கிளில் வந்து வாக்களித்த விஜய் சார் இந்த முறை காரில் ரசிகர்கள் படை சூழ வந்து வாக்களித்து மேலும் நீலாங்கரையில் உள்ள வேல்ஸ் பள்ளியில் விஜய் சார் வாக்களிக்க வந்தபொழுது அங்குள்ள ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டதால் சிறிது நேரம் மிகப்பெரிய பரபரப்பும் நிலவியிருக்கு. இதையடுத்து அங்கிருந்த போலீசார் கூட்டத்தை அப்புறப்படுத்தி நடிகர் விஜய் சாரை பத்திரமாக வாக்களிக்க அழைத்து சென்றதாகவும் மேலும் இவர் வாக்களிக்க வந்தபொழுது அவருடைய கையில் காயம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரசிகர்கள் அவருக்கு என்னாச்சு என கேட்டு வருவதும் மேலும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி உள்ள தகவலின்படி நடிகர் விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் நடைபெற்று வரும் கோட் படப்பிடிப்பின் பொழுது கைகள் மற்றும் தலையில் காயமடைந்ததாகவும் அதனால்தான் அவர் சோர்வுடன் காணப்படுவதாகவும் கூறி வந்திருக்காங்க. மேலும் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா பைக் சேசிங் காட்சி படமாக்கப்பட்ட பொழுது விஜய் சாருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.